டிராமா மூவி படம் வந்து நீங்க சொல்ற ஓப்பனா சொல்றோம் அப்படின்னா ரொம்ப ஓவா ஆக மாசு கத்தலா காமெடி விழுந்து விழுந்து சிரிச்சண்டா அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதே நேரத்துல படம் ரொம்ப மொக்கடா யாரா எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும் முடியாத அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னே சொல்லலாம். உண்மையிலே ஒரு ஒன் டைம் ஒரு 2 டைம்ஸ் வாட்ச் பண்ணலாம். அந்த மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் சப்ஜெக்ட். நிறைய பேர் இப்ப வந்து குழந்தை நிறைய வந்து குழந்தை 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 குழந்தைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நான் சிட்டில ஒரே ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருந்தது. மூலையில எங்கேயாவது ஒரு ஓரமா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தெரு முனைக்கு முனை வந்தது. இப்பெல்லாம் ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வரும். அதுல நடக்கக்கூடிய ஸ்கேம் அதுதான் எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. இதுல என்னடா போய் ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும்ல. அதை வந்து எப்படி கேர்ள்ஸ் அது அஃபெக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு அப்பீஸ் பண்றாங்கிறத காட்டின விதமா இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டின அந்த கதையோட ஓரியன்டான விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்கேம். இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஸ்கேம் எதோ பார்த்திருப்போம். பட் இதுல இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்கேம் பண்ண முடியுமாங்கிறது. மைனஸ் பாத்தீங்கன்னா காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும் பண்ணிருக்காங்க. பட் எங்களுக்கு கனெக்ட் ஆகும் மோசம். அதாவது சீட்டு முனையில உட்காந்து விறுவிறுப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி எழுந்து சீட்டை விட்டு வெளியே எழுந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீட்டா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அதாவது இந்த 2 வாரமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டா வந்தது. இது ஆனா அந்த மாதிரி இல்லாம ஃபேமிலியா ஓரியன்டா உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப வல்கரான சீன் எதுவுமே இல்ல, ரொம்ப டபுள் மீனிங்கான வேர்ட்ஸ் இல்ல. சோ நீட் அண்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட். டிராமா நாங்களே டிராமாவை தான் வந்து நிக்கிறோம். என்னடா படம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். ஆனா ஒண்ணு ஆரம்பத்துல படம் ஸ்லோவா போனாலும் போக 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 பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என் நெஞ்சு அப்படியே டச் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஸ்லோ தான். என்ன நம்ம போகும்போது எப்படி இருக்கு, என்னடா ஸ்லோவா போகுது, ஓகேடா நம்ம அப்படியே போர் அடிச்சா தூங்கலாம்னு யோசிப்போம். ஆனா இதில் 130 ரூபாய் கொடுத்துருமேன்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு உட்காந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் நல்லா இருந்தது. ஒரு சில விஷயம் சொசைட்டில என்ன நடக்குது, யாரும் ஒருத்தர் நம்பரே அவன் தான் முதல்ல குத்துவாங்க. நம்ம அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். கதை போகுது சார், கிரைம் தானே. அந்த விஷயத்த அதான் 2025 ஏற்ற மாதிரி சில விஷயத்த மாத்திருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் அதை வந்து அப்படியே பண்ணதால 1950 இன்னும் நம்ம இருக்கக்கூடாது. காலகட்டங்கள் மாறணும், நம்மளும் மாறணும். நம்மளும் ரியல் லைஃப்ல ஒரே பேண்ட் சட்டை ஒரு 10 வருஷம் கூட எங்க அப்பா வச்சு சட்டையை நம்ம திரும்ப போட முடியாது. அந்த மாதிரி மாத்திக்கிட்டே போகணும். அதை வந்துதான் சில குறைகள். ஓகே, கிளைமேக்ஸ் எல்லாம் என் சத்தியமா நெஞ்சே நக்கிடுவாங்க சார். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. நானும் அழுந்துட்டேன் நிறைய இடத்துல. அப்படியே கண்ணே பாருங்க தேய்ச்சி கண்ணு சவுண்டு போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்த கிளைமேக்ஸ். பாராட்டலாம் சார். டேரக்டர் சார் சீக்கிரமா பார்ட் 2 எடுங்க. பார்ட் 2 எடுத்து ஒரு 20 வருஷம் டிலே பண்ணாதீங்க, டக்குன்னு ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் அது வந்து சக்சஸ் அடிக்கும். கண்டிப்பா சார், நல்லா இருக்கு. குழந்தைலா தம்பதிகள் வந்து நிறைய இடத்துல போய் பாக்குறாங்க. எந்த இடத்துல வந்து உண்மையா பண்ணுவாங்க, உண்மையா நடக்குன்றதான். அது இல்லாம நிறைய 4-5 கதை போகுது. ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு அது ஒரு டாக் போகுது. ஒரு பக்கம் விவேக் பிரசன்னா அந்த சாந்தினின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை போகுது. இன்னொரு பக்கம் கார்த்திக்ல ஒரு 2 பேர் கேரக்டர் போகுது. எல்லா பக்கமும் போகும்போது எல்லா பக்கமும் கவனம் சேர்த்துருது. அதனால வந்து நம்ம எதுனாலே போக்கஸ் பண்ண முடியல. ஆனா கிளைமேக்ஸ் உண்மை ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. உண்மை கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்க்காகவே நம்ம கொடுத்த 130 ரூபா ஒருத்தர் நினைக்கிறேன் சார். அந்த அளவுக்கு படம் தரமா இருக்கு, சூப்பரா இருக்குது. என்ன அப்பப்போ குறுக்க தூக்கம் வரும், அது மட்டும் ஒரு ஈரத்துக்கு எடுத்துட்டு போயிருங்க. அப்பப்போ கண்ணை தேய்ச்சி படம் பார்க்கறதுக்கு. படம் உண்மையே சூப்பரா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பா. பிளஸ் சொல்ல போனா அந்த படத்தோட டிசைன், மைனஸ் சொல்ல போனா படம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் உண்மையா சூப்பரா இருந்தது சார், பார்க்கலாம். டேரக்டர் சார் சூப்பர், பாராட்டுகள் சார். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து என்ன நடக்க போகுது, ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா ரெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதனாலுமே லேக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு கருத்து. ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடு படத்தை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. கலர் கரெக்ஷன், மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. காமெடி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. 2 பேரும் காடு திருடுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ண காமெடி பத்தி ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் வந்து ஒரு படத்துக்கு ஒரு மேஜர் மைனஸ். சாங் சைடு பாத்தீங்கன்னா அந்த குடும்ப வச்சு ஒரு சாங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு ஆபாசம் எதுவுமே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸா அந்த படத்தை வந்து நல்லா உட்காந்து பார்க்கலாம். படத்துல லேக் இருக்கு, அது ஒண்ணுதான் மைனஸ். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில வந்து குழந்தை பிறக்காம இருக்கு, அவங்களுக்கான மன உளைச்சல்கள் இதை பேஸ் பண்ணி ஒரு கிரைம் ஒண்ணு போகுது. அந்த கிரைம் சொன்னா கதை டோட்டலா சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பூர்ணிமா வந்து லவ் பண்ணிடுவா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ வந்து பிரெக்னென்ட் ஆயிடுவா. வேற வேற மாதிரி ஒரு ட்ராமா இருக்குல்ல. இது குழந்தை பிறக்கலங்கிற ஒரு ட்ராமா, அங்க வந்து தேவையில்லாம சீக்கிரம் ஒரு குழந்தை வந்துருச்சுங்கிற ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகுது. இதுல ஒரு கிரைம் விஷயம் வந்து படத்துல வச்சிருக்காங்க. இந்த கிரைம் தான் இது எல்லாமே டோட்டலா கனெக்ட் பண்ணுது. படம் ஓவரால் லேக் ஒண்ணுதாங்க பிரச்சனை. கதை ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பட் எல்லாமே ஸ்லோ பேஸ்டா இருக்கு. ஒவ்வொரு ஷாட்டுமே ஒவ்வொரு சீனுமே வந்து பொறுமையா எடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேஸ்டா எடுத்திருந்தாங்கன்னா படம் உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். எல்லா சைட்லயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே லேக் இருக்கு. படம் சேஞ்சுனா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நீங்க படத்துக்கு எத்தனை சீன் வச்சிருக்காங்க, அதுல ஒரு 60 சீன் வச்சிருக்காங்கன்னா கூட ஒரு
10-15 சீன் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கதைக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு சீனுமே ட்ரிம் பண்ணி போய் 2 நிமிஷம் சீன் இருக்குன்னா அது 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு வச்சிருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கதை எல்லாம் பெருசா தப்புலாம் கிடையாது. கதை வந்து நல்ல ஒரு கதை தான் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா பேஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு.